பரமசிவனுக்கு மனைவி இல்ல. 14 லோகத்திற்கும் மனைவி இருக்கிறாங்கப்பா. 14 லோகத்திற்கும் முதல் எறும்புக்கும் 2000 ஜீவராசிக்கும் பரமசிவனுக்கு ஒரே முதல் அங்கால பரமேஸ்வரன் அந்த சரசலவத்தை வைத்தாங்க. மாசி ஒரு மாதத்திலே கொள்ளை என்று வித்து பிடித்து நாடு மேடெல்லாம் வனாந்தரத்துல சுத்தி வரக்கூடிய தாய் அங்கால பரமேஸ்வரன் கேட்டா மண்ட ஓட்டு மாலை காரிய கண்ணு இருக்கு. கண்ணு பெரிய பெரிய கண்ணா இருக்குமா? இல்ல நம்ம சொல்ல நம்ம ராஜர் சொல்லு. அப்படியா அண்ணா எல்லாம் தெரியுமா சொல்லுரு. ஆமா உனக்கு கோழி முட்டை முட்டை சைஸ்ல இருக்கு. அம்மாவுக்கு கோபம் பிறண்டுதுங்க. ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட நிசாசனிய கீழே தள்ளி ஆட்டுக்கடை அர்த்தத்தின் பொலி வர்றவன் அந்த மாதிரி 14 லோகத்திற்கு படியாளக்கூடிய பரமசிவனும் நிசாசனி வயிற்றுல குழந்தையா உருவாகிட்டாரு. அப்பேற்பட்ட நிசாசனி வயிற்றை கிழிச்சு சிவபெருமான மீட்டெடுக்கணும் சொல்லி அம்மாவாகப்பட்டதோ கோபம் பிறண்டுது. அந்த கோபத்துல வந்த கண்ணு தான் கோழி முட்டை கண்ணு. ஒருவர் பல்லு ரெண்டும் கோடாலி சைஸ்ல இருக்குமா? கண்கள் ரெண்டும் தெய்வம் அங்காளி. நம்பாத பேருக்கு அவளே காலி ஆயிடுவா, அவளே யமனா ஆயிடுவா. ஏன்னு கேட்டா பகல் பார்த்தா பார்வதியா இரவு கண்டா ராட்சசியா. யாருங்க? பரமேஸ்வரி. பகல் பண்டா பார்வதியா இரவு கண்டா ராட்சசியா. தந்திர காரணக்கோ துணை போன மாயாசி ரூபினியா. ஏன்னு கேட்டா அம்மா இந்த உயிரே 14 லோகத்துல அவதாரம் எடுத்தாங்க. அது எந்த அவதாரம் தெரியுமா? 1ஆம் பிறப்பில ஓங்கு ஒரு வடிவமான, 2ஆம் பிறப்பில ரத்தின மண்டபமா, பிறப்பில முத்துமாரி அவதரித்தார், 4ஆம் பிறப்பில நாகக்கண்ணி அவதரித்தார், 5ஆம் பிறப்பில அழியாத ரகுபதி, 6ஆம் பிறப்பில அங்காள வள்ளி அம்மா, 7ஆம் பிறப்பில ஏகாலி பெண்ணுமான, 8ஆம் பிறப்பில வல்லத்து காளியானா, 9ஆம் பிறப்பில நவகரக, 9ஆம் 10ஆம் பிறப்பில பரவனா வீட்டுல மகளாக பிறந்தார். எங்க பிறந்தாங்க? பரவண்ணா வீட்டு மகளாக தான் பிறந்தாள். மாரியம்மா, தக்காளி மாரியம்மா இளையாட வந்து ஆண்டவர் தாண்டவ மாடம்
அங்காள பரமேஸ்வரி பூஜை கட்டா அஞ்சி சாயும் முன்னே ஆடு மாடு போகும்போது ஆயாராகப்பட்ட இதுமா அந்த அரண்மனைக்குள்ள வச்சா அந்த அரண்மனையாகப்பட்டதும் காயா இருந்தாலும் பூவா இருந்தாலும் காயா மாறும் காயா இருந்தாலும் பழமா மாறும் பழமா மாறினாலும் காய்த்து கனியாகும். ஏன் காய்த்து கனியாகுதுங்க? அந்த இல்லறத்துல எவ்வளவோ சொல்ல முடியாத கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் 1008 பிண்டு பிழைகள் இருக்கலாம். அந்த தாயாராகப்பட்டவங்களை அந்த அரண்மனைக்குள்ள ஜோடி சத்தமா உள்ள வைத்தா கஷ்டமெல்லாம் நீங்கணும். கால் பட்ட உடனே நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கணும். மாளிகை வளரும். மூதேவி நீங்கி ஸ்ரீதேவி பெருகணும்னு சொல்லிதா குடும்பத்து குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் நடக்கிறாங்க. பூஜை சமயத்துல அங்காள பரமேஸ்வரப்பட்ட மனமாகப்பட்டது மனம் குளிந்து அரண்மனைக்குள்ள போகணும். மனம் குளிரணும். ஏன் தெரியுமா? அப்படி உன்னை தயவா வேண்டி